பிரியா, இன்னைக்கு ஒன் டே விளாக் எடுத்துடலாமா? இன்னைக்கு ஆமாம், இன்னைக்கு தான் லீவு தானே. வீட்டில் எப்படி க்ளீன் பண்ண போகிற? வீட்டு வேலை நிறையா இருக்கும், வேலையே நிறைய இருக்கு. அதனால அப்படியே விளாக் எடுத்துக்க வேண்டியதான். ஓகேவா? இதை முதவே இருந்தால் நான் காலையில் டீ போட்டு கொடுத்துருந்து நான் எடுத்துருப்பேன். வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியா முனிஸ் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல நீங்க என்ன விளாக் பார்க்க போறீங்கன்னா ஒன் டே விளாக். அது இப்போதான் திடீர்னு தான் சொன்னாரு, இல்லாட்டினா எடுத்துருக்க மாட்டோம். இன்னும் வந்து காலையில இருந்து நிறைய இல்லை, கொஞ்சம் வேலை. மாமா டீ வச்சு கொடுத்தாங்க, குடிச்சிட்டு எந்திரிச்சிருக்கேன். டைம் வந்து பார்த்தீங்கன்னா மணி 9:30 ஆச்சு. இப்போதான் காலையில் டிஃபன் ரெடி பண்ணுறோம். இன்னைக்கு வந்து லீவு தான், சனிக்கிழமை லீவு. நாளைக்கு வந்து ஆடி 18 வீட்டில் எல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறதுனால லீவ் விட்டுட்டாங்க. வரவங்க போறவங்க போல, இல்லை லீவ் எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நம்மளுக்கு பீஸு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்து, சரி நம்ம ஒர்க்கை வீட்டில் முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி. ஒரு 10 நாள் ஆயிடுச்சா வேலை பார்த்து வீடு க்ளீன் பண்ணல, கூட்ட வைக்க இது மட்டும்தான். துணியெல்லாம் துவைக்கல, நிறைய அந்த பெட்ஷீட் பாயெல்லாம் அலசவே இல்லை. அதெல்லாம் துணி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று முந்தானே தண்ணி வந்தது, நைட்டாக துவைச்சு போட்டேன். இப்போ ஒரு நாள் துணியும் பாய் வச்சுட்டு இருக்கு. அதெல்லாம் கையோட இன்னைக்கு டே ஃபுல்லாக என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சமையல் ஆரம்பிச்சிடலாம் வாங்க. அங்கே இன்னைக்கு மேடம் சமைக்காங்க. என்ன சமையல்? பேக் சைட் கேமரா போட்டுருங்க. பேக் சைட் கேமரா. தக்காளி வெங்காயம் வணக்கி, வேறு என்ன சோயாபீன் சிக்கன் கிரேவி மாதிரி. நாங்கள் சோயாபீன் சொல்லுவோம், அவங்க கறின்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சோயாபீன் சிக்கன் கிரேவி மாதிரி பண்ண போகிறேன். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதில் கம்மல் போடுறியே, அது பரவாயில்ல, வீட்டில் இப்படி தான் இருக்கும். சப்பாத்தி. எப்போ சுட்டது? பைத்தியம் இப்போதான் நீங்கள் சுட்டேன். அப்படியா? நான் பார்க்கல, அதனால நேற்று நைட்டு தூக்கத்தில் சுட்டு வச்சுட்டு பண்ணுறது. சப்பாத்திக்கு வந்து பண்ணிட்டு இருக்கேன். சப்பாத்தி என்ன பண்ணிட்டு இருக்கேன்? கரண்ட் வேற போயிடுச்சு. இப்போ நான் மிஷினில் துணியை போடணும். 9 மணி நான் எந்திரிச்சதுலேருந்து 8:45 சொல்கிறேன், துணியை போட்டு விடணுங்க. போய் லிக்விட் வாங்கிட்டாங்க. நான் போக மாட்டேன் அப்படின்னாரு. கரண்ட் போயிடுச்சு. நீ அடுத்து என்ன இதை சமைச்சு சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் என்னென்ன வேலை. காலையில் மதியானத்துக்கு சாப்பாடு வச்சாச்சு. வாங்கிங்க. இது என்ன குழம்பு? இது வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு, புடலங்காய் கூட்டு. இது வந்து ஒரு நிமிஷம், அதாவது நான் டெய்லி எங்கள் வீட்டில் என்ன குழம்பு வைக்கிறேன் அப்படின்னு தெரியாத அளவுக்கு எங்கள் வீட்டுக்காரர் இருக்காரு. எதனால் அப்படின்னு நாட்டம் நேரம் அப்படி எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முந்தானேத்து என்ன நடந்துச்சுன்னா, நான் வந்து சுண்டல் குழம்பு வச்சிருக்கேன் அப்படின்னு தெரியாமையே எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டாரு. இருந்த சாப்பாடு பழைய சாப்பாடு போட்டு சாப்பிட்டாரு, தண்ணி ஊற்றிக்காரு. அதை நேற்று சாப்பிட்டாரு சுண்டல் குழம்பு. நேற்று வச்ச குழம்பு நான் குழம்பு வச்சிருக்கேன் அப்படின்னே தெரியாம எங்க அத்தை தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டாங்க. அந்த குழம்பு காலையில வச்ச குழம்பு தூக்கி எங்க அத்தை ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டாங்க. சுண்டல் குழம்பு சாப்பிட்டாரு. நைட்டு கேட்கறேன், எங்க குழம்பு சாப்பிட்டீங்களா அப்படின்னு. என்ன குழம்பு? சுண்டல் குழம்பு தானே வச்சிருந்தேன். ஆட நான் இந்த குழம்பு வச்சிருந்தேங்க. இப்போ எப்படி போகுது நான் கணக்கு? இன்னைக்கு வச்ச குழம்பு நாளைக்கு, நாளைக்கு வச்ச குழம்பு நாளானைக்கு, அப்படி மாறி மாறி போயிட்டு மறந்துட்டேன். சாப்பாடு வச்சாச்சு, குழம்பு இருந்தனால விட்டாச்சு. காய் முட்டைக்கோஸ் மட்டும் பொரியல் பண்ணணும். இது செஞ்சு சாப்பிட்டு முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணிக்கலாம். இப்போ போயிட்டு நான் போய் துணியை போட்டு விட்டுறேன். சரியா? இல்லை நான் போட்டுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை. நீ சமையல் வேலை வைப்பாரு, நான் போய் துணியை போட்டு விட்டுறேன். சரியா? சரி வாங்க, நான் போய் துணியெல்லாம் பிரிச்சுட்டு வரேங்க. எவ்வளோ துணி கிடக்குதுன்னு பாருங்க. பெட்ஷீட்லேருந்து எல்லாம் கிடக்குது. பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே இப்படி மங்களகரமாக மஞ்சள் கலர் போட்டு ரெடியாக இருக்கா அப்படின்னு நினைக்காதீங்க. எதுக்கு ரெடியானா அப்படின்னா, நான் வந்து ஜிம் போயிட்டுருக்கேன். அது ஆல்ரெடி வந்து இன்ஸ்டாவில் ஸ்டோரி வச்சு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆமாம், நான் ஜிம் போயிட்டுருக்கேன். அதுக்கு தான் இன்னைக்கு காலையில் கிளம்புனேன். ஓகேங்களா? பாப்பா என் கூட வரேன்னு கிளம்புனா, ஆனால் வந்து சாயந்தரம் போகிறத முடிவாயிடுச்சு. அதனால வந்து லீவுங்க இன்னைக்கு சாயந்தரம். ஏன்னா எப்பவுமே டெய்லி காலையில் போயிட்டு வேலைக்கு போவோம். போயிட்டு வந்துடுவேன். இன்னைக்கு வந்து சாயந்தரம் லீவு தானே, எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாயந்தரம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சாயந்தரம் வரேங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஜிம்மும் போறீங்களோ அப்படிங்கிறேன். தெரிஞ்சவங்க தான். அது 1500 தான் மந்த்லி. நான் 500 தான் பே பண்ணியிருக்கேன்னு காசுலாம் தான். அதனால பூர்ணிக்கு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தான், அதனால சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கோம். ஃபுட்டில் மட்டும் ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே ஆயில் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்ணும். அப்புறம் எப்படி பிரியாணி சாப்பிட்டீங்க? 4-5 நாள் நான் சாப்பிடவில்லை. சாப்பிட்டு சொல்லிட்டேன். அதுக்கு தான் வந்து எக்ஸ்ட்ரா 2 தம்புல அந்த இது போட்டு விட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை. இதில் வேற எல்லாம் ஃபுட்டிங் சேலஞ்ச் வீடியோ கேட்குறீங்க. சரி, இல்லை பரவாயில்ல. அது வந்து நான் சொல்லிடணும். சாப்பிட்டது சொல்லாமல் இருக்கக்கூடாது. இங்கே நான் என்ன சாப்பிட்றனோ அதை வந்து அவங்க சொல்லி நான் வந்து சாப்பிட்டேங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டுனா அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸசைஸ் சொல்லிக்குவாங்க. சரி, நான் போய் துணி துவைக்கிறேன், நீ சமையல் வேலையை முடி. சரியா? ஓகேங்க, நான் துணியெல்லாம் எடுத்து மிஷினில் போட்டு வரேன். பாப்பா டிவி பார்த்துட்டு இருக்கிறா. என்ன பண்ணுறீங்க? துணியெல்லாம் போட்டுட்ருக்காங்க. அதுக்குள்ளே முடிஞ்சிடும். ஆனால் வேக வேண்டாமா? உட்காரேன் வாங்க. 2 செட்டுங்க.
2 செட் ஒன்று உள்ள அப்ப பின்னுக்கு கழட்டினா எடுத்துட்டாங்க. ஒன்று உள்ளே போட்டிருப்பீங்க பாருங்க. இல்ல ஒரு செட் தான். துணி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கும். பெட்ஷீட்டும் 3 பெட்ஷீட் தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. அது ஒரு திருப்புக்கு தான் வரும். ஃபுல்லாக போட்டு விட்டிங்கன்னா அது ஒரு திருப்பிடுச்சுன்னா வேலை முடிஞ்சு. அதுக்கப்புறம் இது ஒன்று, இதுதான் ரெண்டு இது வரும். சின்ன பெட்ஷீட் ஒன்று, இது ஒன்று ஒரு டைமு. அந்த பெரிய பெட்ஷீட் தனியாக போடணும். ஆமாம், அவள் துவைக்கணும். எடுங்க, கடைசியில் போட்டு விடுங்க, மேட்டு போடுறதுக்கு முன்னாடி. துவைச்சதுக்கப்புறம் நம்ம அப்படியே ஒரு ஒற்றை அடிச்சு விட்றலாம். அது நான் இப்போ கழுத்தில் போட்டிருந்தது. ஒற்றை சும்மா ஒரு ஒற்றை அடிச்சு விட்டுட்டு வீடை கூட்டி விட்டு துடைச்சிடலாம். சப்பாத்தி, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சோயாபீன்ஸ் கிரேவி. மாமாவுக்கு 2 சப்பாத்தி, எனக்கு 2 சப்பாத்தி, பாப்பாவுக்கு 1 சப்பாத்தி, கொஞ்சமாக குழம்பு. மாமா வந்து பார்த்திங்கன்னா இந்த பிள்ளை சோறே திங்க மாட்டேதுங்க, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியுது. மாமா வந்துட்டாரு, வாங்குங்க. எல்லா வேலையும் சீக்கிரம் முடிக்கணும் இல்லைங்களா? வெளியே போகிற வேலையும் இருக்கிறதுனால நேரமாக எல்லா வேலையும் முடிச்சிட்ருக்காங்க. இப்போ சாப்பிட்லாம், வாங்க சாப்பிட்லாம். காலையில் மதியானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து பொரியலை வந்து ஆஃப் பண்ணேன். என்னடா ஓரங்கட்டி வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? எண்ணெய் வந்து ஃபில்ட்ராகி வெளியே வரக்கு வந்து இப்படி ஓரங்கட்டி வச்சுருக்கேன். இது என்ன காய் அப்படின்னா பாவக்காய் பொரியல். நான் ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, நான் வந்து ஷார்ட்ஸில் போடும் போது கேட்டிருந்தீங்க, அக்கா நீங்கள் வந்து வெங்காயம் தக்காளி போட்டு வணக்க மாட்டீங்களா அப்படின்னு. சில காய் வந்து நான் வெங்காயம் தக்காளி போட்டு வணங்க மாட்டேன். இப்படி எண்ணெயில் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா அது என்ன காயினே தெரியாமல் இருக்கும், தன்னை போல் உள்ளே இறங்கிடும். அதனால் வந்து இப்படி பண்ணிட்டேன். மாமா அவரோட ஒர்க்கு அவ்வளோதான். என் ஒர்க்கு சமையல் வேலை முடிஞ்சாச்சு. இனி வந்து நான் ஒற்றை அடிக்க போகிறேன். வீடு ஃபுல்லாக கொஞ்சம் ஒற்றை அடிச்சுட்டு, எல்லா பக்கம் கொஞ்சம் கொஞ்சம் ஒற்றை இருக்குது, ஃபுல்லாக ஒற்றை அடித்து முடிச்சுட்டு அப்புறமா நம்ம கிளம்பலாம் வெளியே. இது ஏங்க இங்கே போட்டு வச்சிருக்கீங்க நடு வீட்டுக்குள்ள? ட்ரையர் கொஞ்ச நேரம் மட்டும் போட்டால் போதும். நீங்கள் துணியை எடுத்திங்கன்னா தான் கையோட ஒற்றை வச்சுட்டு வீட்டை தொடச்சிட்டு நான் குளிக்கிறதுக்கு போயிடுவேன். எனக்கு வேலை முடிஞ்சு. சரி, அவ்வளோதான். அப்படியே வெளியவீங்க, நான் எடுத்துகிட்டு போகிறேன். காயப்பட்டு வந்து ஒற்றை அடிச்சுக்கலாமா? சரி, தூக்கி கொண்டு வந்து அப்படியே எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. பாப்பாவோட இது துவைக்கவே இல்லை. சரி, ஆமாம். கொடுத்த ஒரு சப்பாத்தியில் பாப்பா வச்சுட்டாங்க மேடம். அரை சப்பாத்தி கூட சாப்பிடல. வச்சாச்சு, எல்லாம் கொண்டே காய போட்டு வந்தாச்சுங்க. ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா ஒற்றை அடிச்சுக்கிட்டு இருக்கா. மேடம் நல்லா ஒற்றை அடிங்க. நார்மல் சேவராக இருந்ததுன்னா டக்குன்னு ஒரு தடவை இப்படி பண்ணோம்னா வந்துரு. இது சந்தா இருக்கிறதுனால இடிச்சுட்டு வேறு நார்மல் சேவர் வச்சுருவோமா? எல்லா சந்துக்குள்ளேயும் இருக்குது ஒற்றை அடிச்சிட்டு இருக்கிறாங்க. பாப்பா டீ பார்த்துட்டுங்க. அம்மா வந்துட்டாங்க. அம்மா வந்து சாப்பிட்டு படுத்தாச்சு. என்ன உனக்கு டப்புக்குள்ளே உட்காந்துருக்கிறியா? டப்பு உடஞ்சிட போகுது. நம்ம பண்ணு. சரி, நீ ஒற்றை அடி. வேற என்ன வேலை இருக்கிறது? தொடச்சி விட்டு குளிச்சா சரியா? சரி சரி சரி, நீ வேலை பார், நான் வேலை பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா இப்போ பிரியா பார்த்தீங்கன்னா டேபிள், இந்த டிவியோட இது எல்லாமே தொடச்சி விட்டுட்ருக்காங்க. அம்மா வடை வாங்கிட்டு வந்து இங்கே வச்சுருப்பாங்களாட்டுங்க. பாருங்களே, வச்சு 3 நிமிஷம் கூட இல்லைங்க. எறும்பு எங்கேருந்து தான் வந்துச்சுன்னு தெரியல. அவ்வளோ எறும்பு. பாவம், பிரியா பொக்குன்னு போயிட்டா. வடையில் எறும்பு மனசு கஷ்டமாயிடுச்சு. அப்படித்தானே? ஐயா, எறும்பு ஏறாமல் இருக்கவா? சூப்பர் ஐடியா. எல்லோரும் சேர்ந்து போயிடலாம். இப்போ என்ன, வீடு கூட்டி விட்டுட்டு தொடச்சி விட்ட வேலை முடிஞ்சா? சரி, மேலே போய் நான் கோதுமை காய போட்டு வந்துட்டேன். சரி, நீ வேலையை முடிச்சுட்டு சொல்லு, நாங்கள் போய் குளிக்கிறோம். ஃபுல் ஒர்க்கு. என் வேலை முடிஞ்சு துணியை மட்டும் வாஷ் பண்ணி போட்டு வந்துட்டு நான் பேசாமல். வேலை ஃபுல் ஒர்க்கு இன்னைக்கு. வளையல் இல்லைங்கிறாள். அந்த பாக்ஸ் ஃபுல்லாக வளையல் தாங்க. என்ன கம்மியா? அந்த ஒரு பாக்ஸ் வளையல் இருக்கு கம்மியா? சொல்லு. என்ன முடிஞ்சிச்சுன்னு என்ன தொடச்சிக்கிட்டே கிடக்கிறேன்? அது ரூம்லாம் தொடச்சிட்டியா? ஹாலில் எல்லாம் தொடச்சாச்சு. ஃப்ரிட்ஜ் தொடச்சாச்சு, டிவிக்கு பக்கத்தில் டிவி எல்லாம் தொடச்சி முடிச்சாச்சு. இதை தொடச்சி முடிச்சுட்டுனா வேலை முடிஞ்சு.
கூட்டியாச்சு, கூட்டினா வேலை முடிஞ்சு. கூட்டி விட்டு தொடச்சி மேலே தான் கசகசன்னு என்ன கிடக்குதுன்னே தெரியாமல் கிடக்குது இல்லையா? சரிங்க, வீட்டை சுத்தம் பண்ணிட்டு பார்ப்போம். அடுத்து என்ன வேலைன்னு பார்ப்போம். எப்படி இருந்தாலும் வேலை முடிஞ்சிச்சுங்கிறோமா, அடுத்து ஏதாவது வேலை கண்டிப்பாக இருக்கும். முடியாது, வேலை ஏதோ ஒன்று இருந்துகிட்டே இருக்குது வீட்டை பொறுத்த வரைக்கும். தொடச்சிக்கிட்டே தான் இருக்கணும் வீட்டை கண்டுபிடி. கூட்டியாச்சு, ஒற்றையடிச்சு கொண்டே குப்பையை கொட்டிட்டு வர சொல்லி வெளியே வச்சாச்சு. ஒரு சாமர்த்தியம் சொல்லி 1/4 மணி நேரத்துக்கு மேலே இப்போ தான் வெளியவே போகிறீங்க. அவ்வளோதான். வீடை மட்டும் இப்போ கையோட அந்த ஜன்னல் எல்லாம் துடைக்க ஆரம்பிச்சிடலாம். என்னங்க? அது இருக்கட்டும், அதை மட்டும் கொண்டே போடுங்க. இப்போ என்ன பண்ணலான்னா பீரோ மிரரு, அப்புறமா பார்த்திங்கன்னா கதவு, ஜன்னல், ஃப்ரிட்ஜுக்கு மேலெலாம் க்ளீன் பண்ணிட்டேன். ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தட்டி விட்டு எல்லாம் அடக்கியாச்சு. சும்மா மேலே அப்படி துடைச்சிருக்கே, தண்ணி போட்டு துடைக்கணும். இது ஃபுல்லாக தண்ணி போட்டு துடைக்கணும். எல்லாம் தூக்கி துடைச்சிட்டு தான் எல்லாத்தையும் எடுத்து ஊர்சல் பண்ணணும். இதெல்லாம் எல்லாம் மூளை முடுக்கெல்லாம் துடைக்கணும்ல. இது வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவு டப்பா ஃபுல்லாக முடிஞ்சு. கோதுமை மாவு கிட்டத்தட்ட அரைச்சி முடிஞ்சு, கழுவுறக்கு எடுத்து போட்டாச்சு. கையோட கழுவி வெயிலில் காய வச்சு சாயந்தரமாக அதையும் அரைச்சி ஃபுல் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொடி பண்ணுறக்காக காய வச்சுருக்கேன். வீட்டுக்குள்ளேயே வந்து நிழல்லையே ஒரு 4 நாள் காஞ்சது அப்படின்னா இதாகிக்கும். 4 நாள் காஞ்சதுக்கப்புறம் இதோட ரெசிபி கண்டிப்பாக நான் போடுறேன், எப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. கருவேப்பில் பொடி, சோபா கீழே விட்டு தொடமா அந்த கட்டில், அப்படி கட்டில் கீழே, இந்த சோபா கீழே நல்லா அப்படி தொடச்சி எடு. பிரியா, நான் வேணா தொடக்கிட்டுமா? அப்படியே காலையிலேருந்து உட்காரவே இல்லை. சரி, நேற்று ஃபுல்லாக வேலை கூட நான் தொடச்சி வரேன். பிரியா, தயவு செஞ்சு நீ தொல்லை பண்ணாமல் இருந்தாவே போகுது அப்படிங்கிற. அப்படித்தானே? நானே தொடச்சிக்குவேன் அப்படிங்கிறியா? சாணி தான் பாப்பா போடுவாள், வேணா எடுத்து தொலைச்சி விடு. ஏன் பாப்பா டயர்டாக இருக்கா? நீ தான் துடைக்கிறதில்ல. நான் தான் தொடச்சிடல. என் வேலையில நான் முடிச்சிட்டேனா இல்லையா கம்ப்ளீட்டாக? சாணி எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா திருப்பூர் தான் கிளம்பிட்டோம். வாங்க அங்கே போயிட்டு என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாப்பா மாமா கிளம்பி முன்னாடி போயிட்டாங்க. அங்கே வீடியோ எடுக்கலை நான். ப்ளவுஸ் வந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம இதுக்கு போய்கிட்டு இருக்கோம். எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா திருப்பூர் தான் போயிட்டுருக்கோம். ஆரி ஒரு ப்ளவுஸ் வந்து வந்துருந்துச்சு ப்ரொமோஷன் வீடியோக்கு, அதை போய் தைக்க கொடுத்துட்டு திருப்பூர் போகிறோம். வாங்கலை, ரிட்டன் வந்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மாடலிஷாக இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ட்ரெஸ்ஸெல்லாம் மோசம் உண்மையிலே நல்லா தான் இருக்குது. நம்மளுக்கு வந்து செட் ஆகாது. பாப்பாவுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் இல்லை, எல்லாம் பாப்பாவுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் எதுவும் இல்லை. அதனால் வந்து நம்ம கிளம்பிட்டோம். வாங்கிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு வீட்டுக்கு போயிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. எங்கள் நாத்தனார் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. வாங்க இப்போ எங்கள் நாத்தனாரை சர்ப்ரைஸ் பண்ணலாமா? பேசாமல் இருக்கோம். இப்போ வாய்ப்பு சாப்பிட்டீங்களா? அங்கே பிள்ளைக்கு ட்ரெஸ்ஸு நீ தான் மருமலுக்கு எடுத்துட மாட்டேங்கிற. முன்னாடி தாண்டா இருக்கு. கிழிச்சு பாருங்க. அதான் இப்போ வாங்க. அது பையன் மாதம் கவர் போட்டுருக்கா. நீ கொடுத்து புடி ஆன் பண்ணி வச்சுருக்கியா? ஓகே கொடுத்தாச்சா? ரேட்டெல்லாம் கம்மி தானே, வேறு ரேட்டு ஜாஸ்தியாக எதிர்பார்க்காத. முடிஞ்சதை எடுத்து கொடுத்துருக்கு.
இல்லைங்க சென்னை சில்க்ஸில் ஆஃபர் அப்படிதான் சொல்கிறாங்க. சென்னை சில்க்ஸ் எடுத்துகிட்டு போனாங்க. இந்த இதோட இது அம்மாவுது. எங்கள் பாப்பாவுக்கு சாரி கொடுத்துட்டு நம்ம கிளம்பிட்டோம். கிளம்பும்போது பாப்பா சோளம் கேட்டா, அதனால பாப்பாவுக்கு சோளம் மக்காச்சோளம் எடுத்துட்டு இருக்காங்க. போதுங்கம்மா, ஒன்று போதும் அவளுக்குலவா. எனக்கு இதுக்கு நான் இப்போ இதுக்கு போயிரு ஜிம்முக்கு போயிடுவேன். 2 மட்டும் போடுங்க போதும். 2 மட்டும் போடு. எனக்கு ஆறு நல்லாவே போட்டு ஒன்று அது மாம்பழம் இருக்குங்க, நல்ல மாம்பழமா போதும். பூ வாங்க மாட்டேன், அதனால பூ வாங்கி தந்துடலான்ட்டு பூ வாங்கி. எவ்வளவு பூ? அது போதும் உனக்கு? சரி 4 ரூபாய்க்கு போடுங்க. பிரியா பார்த்தீங்கன்னா கடைக்கு போயிட்டு வந்து லேட் ஆகிடுச்சு. அதனால் சுடிதாரில் ஜிம்முக்கு போகிறதுக்கு டைம் ஆகிடுச்சுன்னு மாஸ்டர் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஜிம்முக்கு வந்துட்டாங்க. ஜிம்மில் வந்து அவங்க ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கேயும் ஓன் வாய்ஸ் போட்டேன்னு பார்த்து இங்கே பாட்டு பாட்டினா ஒன்று வச்சு பூர்ணியும் கூட சேர்ந்து ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தாங்க. போயிட்டு வந்துட்டு பார்த்தா கோதுமை நனைஞ்சிருச்சு. டாய் போட்டு போனால் மழை வந்துருச்சு. கோதுமை நனைஞ்சு போச்சு. அப்பா சாமி, ஓடி ஓடி ஒரு வழி அயர்ன் மாட்டிருக்கு இது. ஆமாம் அம்மாவோட கொடுத்துருவோம். ரியாக்ஷன் மட்டும் பாருங்கள். இந்தாம்மா ஜாக்கெட் எல்லாமே இருக்குதுல்ல, ஜாக்கெட் இருக்குது. நீ தான் மஞ்சள் கலரு வச்சுக்கிட்டு மஞ்சள் கலர்னு கேட்டுக்கிட்டு இருக்கிற. மஞ்சள் கலரு மட்டும் இல்லையா? அந்த சீலை ரொம்ப பழக்கா போச்சுன்னு அன்னைக்கு ஆக்கு வண்டி பண்ணோம்னா ஒரு 5 சீலை எடுத்து கொடுத்துட்டேன். ஓகேங்க, அம்மாவுக்கு சேலை எடுத்து கொடுத்தாச்சு. பிரியாவுக்கு எடுக்கலை, எனக்கும் எடுக்கலை. எங்களுக்கு ஆல்ரெடி இருந்துச்சு, பழசு இருந்ததே போட்டுக்கலான்னு சொல்லி விட்டுட்டோம். விளக்கெல்லாம் விளக்கி எடுத்து வச்சாச்சு. விளாக் பார்த்திங்கன்னா பாதி எடுக்காமே விட்டுட்டாங்க. விளக்கெல்லாம் விளக்கியாச்சு. நாளைக்கு சாமி போடணுங்கிறதுக்கோசரம் துணியெல்லாம் துவைச்சதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் கட்டரில் போட்டு வச்சுருக்குறாங்க. பிரியா எல்லாத்தையும் மடித்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பாதி வேலை செஞ்சது எடுக்கவே இல்லைங்க. வெளியில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் மறந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் வந்து எடுக்கவே இல்லை. சாப்பாடெல்லாம் எதுவுமே செய்யலை, ஏன்னா காலையில் செஞ்சே இருந்துச்சு. காலையில் செஞ்ச சாப்பாடே இருந்துச்சு. நம்ம தான் வீட்டில் வேலையே சரியாக இருந்தது. 2 மணிக்கு மேலே வெளியே போனால் வெளியே சுற்றிட்டு வர கரெக்டாக இருந்தது. நான் ஜிம்முக்கு போயிட்டு 5:30 வந்தேன். அப்படியே ஜிம்முக்கு போயிட்டு நீங்கள் நினைப்பீங்க என்னடா ஜிம்மில் உங்களுக்கு சுடிதார்லாமா போட்டு பண்ணுறாங்க. இல்லை, இன்றைக்கி நான் திட்டு தான் வாங்கினேன். எப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நார்மலாக டிஷர்ட்டும் பேண்ட்டு, என்ன பேண்ட்டு, பட்டியாலா பேண்ட்டும் போட்டு போவாங்க இன்றைக்கி. அதனால தாங்க அப்படியே போயிட்டாங்க. வேற ஒன்றும் இல்லை. இந்த துணியெல்லாம் மடித்து வச்சுட்ருக்குறாங்க. எனக்கு காலையில் கோயிலுக்கு அவ்வளோதான். சாப்பிட்டாச்சு, படுக்கையை போட போகிறோம். ஓகே, இந்த விளாக் இதோட முடிச்சுக்கலாம். ஓகேங்க, இந்த விளாக் இதோட முடிச்சுக்கலாம். புதுசாக யாராவது நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ இங்கே பாரு, வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மிஸ்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய், குட் நைட்.